ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம கஸ்டமர் கொடுத்த சரவணா ஸ்டோர் சாரியை எப்படி நம்ம சூப்பராக ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபால் பண்ணி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதோடு சேர்த்து என்னுடைய பிஸ்னஸை நான் எப்படி 20% க்ரோ பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயமும் நான் இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெல்கம் டு ரிஃபா வெல் ப்ளீட் சாரி ட்ராபிஸ்ட். ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் ஒரு டைலர் ஷாப்பில் கொடுத்து அங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேபி பிங்க்கில் பார்க்கும்போது லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க சாரீ. ஸோ செம்மையாக இருந்துச்சு. நம்ம கஸ்டமரோட பாடி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எம், ஓகேங்களா. ஸோ இப்போ எம் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான நம்ம மெஷர்மெண்ட் சார்ட் நமக்கு இருக்குது தனியாக. ஸோ அந்த சார்ட்டில் இருக்க மெஷர்மெண்ட்ஸை நம்ம பார்த்து தான் ப்ரீப்ளீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்போது நெக்ஸ்ட் வச்ச ப்ளீட்ஸோட ஃபஸ்ட்டு ப்ளீட் 4 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டு நீங்கள் 4 இன்ச்சஸ் மெஷர் பண்ணிங்களா, அதை 2ஆக ஆப்போசிட்டில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் கீழே எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 இன்ச்சஸ் ப்ளீட்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்களா அப்படின்றத உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இதை நீங்கள் பின் பண்ணிவிட்டு டேபிளில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஸ் யூஷுவல் சாரீ ப்ளீட், அதாவது சாரீ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஒரு ப்ளீட்ஸும் நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலி இந்த சாரீ எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ரொம்ப அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு. ஸோ நிறைய சாரீஸ் 1 or 2 times 3 times 4 times வரைக்குமே பல்லு அகெயின் பண்ணணும். ஸோ டைம் ரொம்ப எடுக்கும். பட் இந்த சாரீ 1 டைம்லேயே சூப்பராக அரேஞ்ச் ஆச்சு. ஸோ தேங்க்யூ. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய சாரீ இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆரி ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். கல்யாணம் ஆகி இங்கே ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய என் பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 month பேபி அது மாதிரி இருப்பாங்க. அப்போலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஆரி ஒர்க்லேருந்து ஃபஸ்ட் நான் யூடியூப் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்டு சாரீ ப்ளீட்டிங் அதில் நான் கற்றுக்கிட்டு அதை வச்சு பேசிக் கிளாஸஸ் எடுத்தேன். பேசிக் கிளாஸஸில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுத்தேன். அது ஃப்ரீ கிளாஸ் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50 rupees அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. தென் இப்போது நம்ம ப்ளீட்டிங் டாபிக்குள்ளே வரலாமா. இப்போது நமக்கு ஷோல்டர் ப்ளீட்ஸ் நம்ம அலைன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த ஷோல்டர் ப்ளீட்ஸை நம்ம வி ஷேப்பில் கொண்டு வரோம், ஓகேங்களா. வி ஷேப்பில் நம்ம கொண்டு வருவோம். அது மாதிரி வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளீட்ஸ் மேலே லிஃப்ட் ஆன மாதிரி, அதாவது ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ஃபீல் ஆகும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ளீட்ஸையும், அதாவது ஷோல்டர் பின் பல்லு பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் பின் பண்ணுற இடத்துல நம்ம ப்ளீட்ஸை பேக் டு பேக், ஓகேங்களா, பேக் டு பேக் ரொம்ப கேப் இல்லாமல், ரொம்ப கேப் குட்டியாகவும் இல்லாமல் ஒன் பை ஒன்னாக பேக் டு பேக் பக்கத்தில் வைக்கணும், ஓகேங்களா. இது மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு செஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் அலைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தூக்குறது பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம அயன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இது என்னோடய ஹேவ்லஸோட ஸ்பார்க்கிள் அண்ட் அயன் பாக்ஸ், ஓகேங்களா. நம்ம மேட் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாரியை அயன் பண்ண மாட்டோம். அண்ட் நிறைய பேர் மேட்டு போடாமல் சாரீஸ்லாம் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டாலெலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு கஸ்டமர் நமக்கு சாரியை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாரீ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை அவங்க அகெயின் வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாரியை முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்டிவாக அயன் பண்ணுறதுன்றது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதனால் மேட் இல்லாமல் கஸ்டமரோட சாரியை நான் கண்டிப்பாக அயன் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக மேட் போட்டு தான் அயன் பண்ணுவேன்.
நீங்கள் வந்து பயப்படுறீங்க. ஸோ சாரி டேமேஜ் ஆகிடும், அந்த இஷ்யூஸ்லாம் அப்புறம். பட் ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நான் வந்து மேட் போட்டு மட்டும் தான் அயர்ன் பண்ணுவேன். ஸோ மேட் இல்லாமல் கண்டிப்பாக அயர்ன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சாஃப்ட் அயர்னிங் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சாஃப்ட் அயர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாஃப்ட் அயர்னிங் அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஸ்டாக, அந்த அயர்னிங் வந்து ரொம்ப ப்ரெஸ்டாக, ரொம்ப ஷார்ப் எட்ஜஸோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது நார்மலாகவே அவங்க வந்து ப்ளீட்ஸ் எடுத்து வேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதாவது அயர்ன் பண்ண ஃபீலிங் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாஃப்ட் அயர்னிங் கேட்பாங்க. அது மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஸ்டீம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஒரு சில சாரீஸ் வந்து நம்ம ப்ரெஸ் ஆகலை அப்படின்னும் போது நம்ம ஸ்டீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் சைடில் யாருன்னு பார்த்தீங்களா? ஸோ என் பொண்ணு தான் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் நான் அவளை ஹேண்டில் பண்ணி வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன். அண்டு நம்ம கஸ்டமரோட செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11, அதாவது லென்த்து. ஸோ 11லேருந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி நம்மளோட மெஷர்மெண்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பரில் உங்களுக்கு தேவையான கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலுமே ப்ளீஸ் கைண்ட்லி காண்டாக்ட். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து கஸ்டமரோட பாடி சைஸ் வந்து எம்ன்றதுனால அவங்களுக்கு நம்ம 2 எல்போ வரைக்கும் அயர்ன் பண்ணுவோம். 2 எல்போ அயர்ன் பண்ணி ப்ளஸ் வந்து சைட் ப்ளீட்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இப்போது என்னோடய கெரியர் வந்து வரலாம். நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணி அதை முடித்து தான் வந்து இதுக்குள்ளே வந்தேன். ஜஸ்ட் யூடியூப் பார்த்து கிளாஸஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 200க்கு ஒரு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் பண்ண கிளாஸை தான் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு அவங்களுடைய நோட்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டாக நான் இது பண்ணிக்கிட்டு நான் வந்து 250 அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் வந்து போட்டேன். போட்டு அந்த கிளாஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு கிளாஸ்லேயுமே வந்து 20 பீப்புள் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன். அது மாதிரி வந்து பண்ணேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், இன்னும் நம்ம நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஓகே இப்போ நம்ம வந்து இதில் வரலாம். ஓகேங்களா? ப்ரீ ப்ளீட்டிங்கில் வரலாம். நான் வீடியோ பார்க்கல. அதாவது நம்ம சென்டர் பீஸ் வந்து அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிவிட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக் டு பேக் இருக்கா மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம செட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப டம்மி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும்போது அது ரொம்ப கொஞ்சம் டக்கேன் பண்ணும்போது ரொம்ப நமக்கு டம்மி இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். அது மாதிரி தெரியாமல் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ப்ளஃபி ப்ளீட்ஸ் கேட்கல. ஓகேங்களா? கஸ்டமர் வந்து ப்ளஃபி ப்ளீட்ஸ் கேட்கல. தென் இருந்தாலும் நம்ம வந்து ப்ளஃபி ப்ளீட்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த கீழ் பார்டர் இருக்குல்ல, அது மேலே நம்ம அயர்ன் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம சாரியோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த பார்டரோட ஸ்டார்டிங் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம் அயர்னிங்கு. ஓகேங்களா? அதுக்கு கீழே அந்த பார்டரில் நம்ம அயர்ன் பண்ணலை. அயர்ன் பண்ணாமல் அவங்க வேர் பண்ணும்போது அந்த லுக்கு வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து கஸ்டமர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, மேம் நல்லா இருந்துச்சு பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க சொல்லாமலே விட்டுருவாங்க. அது மாதிரிலாம் இருக்காங்க. அதனால தான். ஓகேங்களா? ரிவ்யூஸ் வந்து என்னால் போட முடியல. இப்போ வந்து நான் ப்ளஃபி ப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஒரு ப்ளீட்ஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். மேலேருந்து கீழே கம்பேர் பண்ணுறத விட கீழே வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம பின் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் இந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணி தான் வேர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஹோல்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணேன். இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1000 rupees பே பண்ணி ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சாரீ ட்ராப்பிங், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், நம்மளை இன்னும் கொஞ்சம் வந்து ப்ளசண்ட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணேன். பட் அந்த கிளாஸ் என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஃபுல்லி டிஸப்பாயிண்டட்.
நான் வந்து ஒரு 250க்கு ஒரு 270க்கு என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்லி கொடுக்குறேனோ, ஸோ எவ்வளோ நேரம் பேசுகிறேனோ அந்த டைமிங் அவங்க எடுத்துக்கல. அண்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. அவங்க கிளைண்ட்டோட சாரியை அயர்ன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த மெஷர்மெண்ட் வச்சு அயர்ன் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க நேரில் வந்தால் வரலனா ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் இதுக்கான மெஷர்மெண்ட் நான் வந்து மொத்தமாக 3 மெஷர்மெண்ட் சொல்லுவேன். ஒன்று, கஸ்டமர் நேரில் வந்தாங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம், சாரியை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இன்கேஸ் அவங்க நேரில் வரலை, இப்போ வீட்டிலேருந்து யார்கிட்டையாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இல்லை அதாவது அவங்க நேரில் வந்திருக்காங்க, பட் வந்து சாரியை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்க முடியல. ஃப்ளோர்லலாம் மெஸ்ஸியாக இருக்குது, சாரியை கீழே போட முடியாது. ஸோ அப்போ நம்ம மெஷர்மெண்ட் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, இன்கேஸ் கொரியரில் அனுப்புகிற சாரியை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது சொல்லி இது மாதிரியான டிப்ஸ்லாம் நம்ம கிளாஸில் வந்து இருக்குது. பட் அவங்க எதுவுமே சொல்லாமல் ஒரு கிளாஸில் ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சாரி ட்ராப்பிஸ்ட். பேரை சொன்னேன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கள பற்றி வந்து நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்திருக்கு. நிறையா சாரீஸ் வந்து அயர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்க கிளாஸ் தான். ஸோ அவங்க கிளாஸில் வந்து 40 பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 40 பீப்புளுக்குமே வந்து புரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ அது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ உங்களுடைய கிளாஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட தான் பண்ணணும், அவங்கக்கிட்ட தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உங்களுடைய காசு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஒர்த்தாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சாரீ ட்ராப்பிஸ்டோட ஒரு ஒர்த்து மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ணுற ப்ரொஃபஷனல் பாக்ஸ் ஃபோல்டிங் தான், அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஓகேங்களா. அண்ட் இப்போ நம்ம இதை கவரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து ஸ்டிக்கர் பண்ணி ஸோ நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா ஷோலிங்கநல்லூர், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எப்போவுமே கஸ்டமர்கிட்ட சாரீ கொண்டு வந்து கொடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம வந்து பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் வந்து ஷோலிங்கநல்லூர், காரப்பாக்கம், ஈசிஆர் ஸோ இந்த சைடில் இருக்கீங்க, ஓஎம்ஆர் பேஸ்டு ஈசிஆர் பேஸ்டு சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கப் ட்ராப் நம்மளே பண்ணி ஸோ சாரியை வந்து சேஃபாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸை வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம 270 தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து நம்மளோட கிளாஸஸுமே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.